Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இப்போ நம்ம 12th முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் லைஃப்ல என்டர் ஆகுறோம். காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது படிக்கிறதோட சேர்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பொற்காலம் அப்படின்னா அது கல்லூரி வாழ்க்கை தான். சரிங்க சார், படிக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் பயங்கரமாக என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கணும் காலேஜ் லைஃப். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை தான் இந்த வீடியோவில் கடகடன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவு டிஃப்ரெண்ட் காலேஜ் லைஃப் இஸ். ஸ்கூல்லேருந்து காலேஜ் லைஃப் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 பீரியட் இருக்கும். 8 பீரியடுக்கும் அந்த டீச்சர் கரெக்டாக வந்துடுவாங்க. லீவ் போட்டால் சப்ஸ்டிடியூட் டீச்சரை அனுப்பி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் காலேஜில் இருக்காது. காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் லீவ் அப்படின்னா அந்த கிளாஸில் நீங்கள் வெளியே போய் சுற்றிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது டீச்சிங்காக இருக்காது. இட் இஸ் லைக் கைடு. அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து போர்ஷனை கம்ப்ளீட்லாம் பண்ண மாட்டாங்க, லைன் பை லைன் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டாங்க. தே வில் ஜஸ்ட் கோச் யூ. எப்படி வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், எப்படி வந்து நாளைக்கு இந்த படிப்பை உங்கள் ஜாப் ஓரியன்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கைட்ஷிப் தான் உங்களுக்கு காலேஜில் இருக்க போகுது. லைன் பை லைன் டீச்சிங் அந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு அப்படியே இமேஜினேஷனில் இந்த நமக்கு படத்துலலாம் வர மாதிரி, இந்த ஃபாரின்லலாம் இருக்க மாதிரி அப்படியே டிப் டாப்பாக சூப்பராக நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிற ப்ரொஃபஸர்ஸ் வருவாங்க. அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. நார்மலாக சொட்ட தலையோட தத்தக்கா பித்தக்கான்னு இங்கிலீஷ் பேசுகிற, ப்ரொனன்சியேஷன் தப்பாக சொல்லக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் தான் ஜாஸ்தி இருக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ப்ரொஃபஸர்ஸ் அப்படின்னு நீங்கள் எல்லாரையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்க ஒரு மிக்ஸ்டு டைப்பாக தான் இருக்க போகிறாங்க. எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே வந்து பெஸ்ட்டாக உங்கள் கிளாஸ் ரூமை அப்படியே அலைவாக கொண்டு போவாங்கன்னா எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸில் உங்களை தூங்க வைக்கிற தாய் மாதிரி தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச். அதே போல் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நீட் அண்ட் யுவர் ஸ்கூல் எக்ஸாம்ஸ். ஏன் அப்படி சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ் இங்கே கேட்குற கேள்வி என்னென்னா, சார் ஸ்கூலில் என் குழந்தை எவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்காங்க, நீட்டில் எவ்வளோ மார்க் தான் வாங்கியிருக்காங்க, காலேஜ் போய் பிக்கப் பண்ணிக்குவாங்களா? காலேஜ் வேறு, ஸ்கூல் வேறு, காம்படிட்டிவ் எக்ஸாம் வேறு, காலேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வேறு. அதனால் இங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியே வேறு. ஸ்கூலில் டாப்பராக இருக்கவங்க காலேஜில் ஃபெயிலாகவும் இருக்காங்க, ஸ்கூலில் ஆவரேஜாக மார்க் வாங்கினவங்க காலேஜில் டாப்பராகவும் இருக்காங்க. என்னையே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. ஸ்கூலில் நான் 60% தான் வாங்கினேன், ஆனால் காலேஜில் ஐ எம் அ கோல்டு மெடலிஸ்ட். ஸோ தட் நான் இங்கே டிஃப்ரென்ஸ்க்காக தான் சொன்னேன். பீத்திக்கில் ஸ்கூலில் நான் வந்து ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன், இருந்தாலும் காலேஜில் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஸோ காலேஜ் ஸ்டடீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு, அப்படி இப்படின்னு டெஸ்ட்டு வச்சு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து உங்களை தரவு பண்ண வச்சு எக்ஸாமுக்கு அனுப்புறது ஸ்கூலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். பட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, வீக்லி டெஸ்ட் வச்சா கூட எழுதுனீங்களா, எழுதலையா, இதெல்லாம் யாருமே கேட்க போகிறதில்ல. நீங்கள் தான் அக்கறையாக படித்து உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபாலோ அப் ஒர்க்லாம் யாருமே பண்ண போகிறதில்ல. ஈவன் பேரண்ட்ஸே நீங்கள் இன்றைக்கி படிச்சியா, நாளைக்கு என்ன படிக்க போகிற, இந்த வாரத்துக்கு டெஸ்ட்டுக்கு போர்ஷன்லாம் முடிச்சிட்டியான்னு கேட்க போகிறதே கிடையாது. அப்போது எந்த ப்ரொஃபஸர் உங்கள் மேலே வந்து உங்கள் அக்கறையாக உட்காந்துக்கிட்டு நேற்று நான் நடத்தினே 2 கேள்வி கேட்குறேன், யாராவது பதில் சொல்லுங்கள், மேபி ஒரு கிளாஸ் 2 கிளாஸில் கேட்கலாம், டெய்லிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ தட் நீங்கள் தான் உங்கள் மேலே அக்கறையாக இருந்து படித்து பெரிய ஆளாக ஆயிக்கணும். அதே போல் உங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது ஸ்கூல் முடித்து நம்ம காலேஜ் போகணும்னு நினைப்போம். மோஸ்ட்லி காலேஜ் முடித்து எந்த வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறது தான் யோசிப்போம். அஃப்கோர்ஸ் பிஜி இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறத பற்றி யோசிக்கும் போது நம்ம ஜாப் ஓரியன்டாகவும் கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு இடையில நம்ம எப்படி காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது, இன் யுவர் காலேஜ் லைஃப் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் அண்ட் ரீச்சபிள் டு யூ. எவ்ரிதிங் மீன்ஸ் எவ்ரிதிங், A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே உங்கள் கைக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிம்முக்கும் போகலாம், ட்ரக் அடிக்டாகவும் ஆகலாம். ஜிம்முக்கு போனால் ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட்டாக இருக்கலாம், அட்ராக்டிவ் பர்சனாக மாறலாம். ட்ரக் அடிக்டானா வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். ரெண்டுமே உங்களுக்கு கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் உங்கள் ஃப்யூச்சர் அமைய போகுது. கல்ச்சுரல்ஸ்லையும் கலந்துக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்டாக தனிமையிலையும் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்கலாம். ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்படின்னா என்ன,
இந்த டான்ஸு, மியூசிக்கு இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது லைஃபோட அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அடுத்து ட்ரிப்ஸும் போகலாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகலாம். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கலாம், லவ் இந்த மாதிரி அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிக்கலாம். அதே சமயத்தில் பிரிவுகளும் நிறைய ஏற்பட தான் செய்யும். இதுக்கெல்லாம் இடையில இந்த காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ண போகிறோம் அதை இப்போ பார்ப்போம். ஸோ யூ மஸ்ட் என்ஜாய், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்ம வாழ்க்கை ஒன்றே ஒன்று தான். அதை அழகாக வாழணும், அற்புதமாக வாழணும், கிங் சைஸ்க்கு நம்ம வாழணும், ஜாலியாக இருக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் யுவர் குரூப். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நம்ம யார் கூடயும் ஒட்டாமல் இருக்கலாம். என்னோட பிஹேவியருக்கு என்னோட டைப் யாருமே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணி இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் காலேஜுக்கு போன உடனே யூ கேன் ஃபைண்ட் உங்கள் டைப் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பியர் குரூப்னு சொல்லுவோம். அவங்கவுங்க ரூம்மேட்ஸாக இருக்கலாம் அல்லது கிளாஸ்மேட்ஸாக இருக்கலாம். அதாவது உங்கள் ஏஜ் குரூப், நீங்கள் ஃபஸ்ட் இயர்னால் அவங்களும் ஃபஸ்ட் இயராக தான் இருக்க போகிறாங்க. ஸோ தட் அவங்கள தான் பியர் குரூப்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரூம்மேட்ஸ். ஏன்னா காலேஜ் நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னா இன்றைக்கே ரூமில் போய் செட்டில் ஆயிடுவோம் இல்லையா. அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிறது கிளாஸ்மேட்ஸ், சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்க. ஸோ தட் அந்த ஃப்ரெண்ட்லி ரேகிங்லாம் சொல்கிறாங்க, ரேகிங் இருக்கக்கூடாது, பட் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம். பட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்கள் குரூப் யாராக இருப்பாங்க? பியர் குரூப்ஸ். ஸோ தட் அந்த பியர் குரூப்ஸில் உங்கள் மைண்ட் செட்டோட ஒத்து போகிற ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து மிங்கிள் ஆகையில் அவ்வளோ லைஃப் என்ஜாயபிளாக இருக்கும். ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க கூட இருந்தாலே நம்ம மனசில் இருக்க பாரமெல்லாம் போயிடுச்சு, லேசாக இருக்குது மனசு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். எந்த விஷயம் பேசினாலும் ஆமாம் இல்லை எஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த்ரூ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி உங்களுக்கு உங்களோட குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து டான்ஸ் சூப்பராக ஆடுவீங்க. அந்த காலேஜில் டான்ஸ் க்ரூவில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு டான்ஸ் குரூப் ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் சூப்பராக இருக்கும். அதே நீங்கள் மியூசிக்கில் விருப்பமாக இருக்கீங்க, மியூசிக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அந்த காலேஜில், ஃபைன் ஆர்ட்ஸ் குரூப்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஒரு பாண்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபைண்ட் யுவர் குரூப் ஸோ தட் யூ கேன் என்ஜாய் யுவர் காலேஜ் டேஸ். அண்ட் தென் மிஸ்சலேனியஸ்னால் என்ன? திங்கிற இடம், மெஸ்லலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பாத்ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் ஒரே டயத்துக்கு குளிக்க போவாங்க, பட் வேறு ரூமில் குளிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஹாய் சொல்லிக்குவாங்க. சாப்பிடும் போதெல்லாம் நம்ம பார்த்து பேசி ஃப்ரெண்ட் ஆகிக்குவோம். எப்போ பார்த்தாலும் நம்ம 7:30 சாப்பிட போகிறோம்னா அந்த 7:30 அந்த நம்ம பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வரும்போது மெஸ் ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. நமக்கு ஃபிஷ் பிடிக்கணும், அவங்களுக்கும் ஃபிஷ் பிடிக்குதுன்னா சூப்பர் இல்லை, எனக்கு முருகலான தோசை பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பொரியல் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுவாங்க. அண்ட் கேன்டீன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் அதர் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு, அதர் குரூப்பும் யூ கேன் ஃபைண்ட் அட் அவுட். ஸோ உங்கள் குரூப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணினா அந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் ஒரு 5 to 10 days வந்து ஹோம் சிக் இருக்கும். அந்த குரூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட பேச ஆரம்பித்து அவங்களோட அப்படி சுற்ற ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஹோம் சிக்குங்கிற ஒன்றே மறந்து போயிடும். அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு குரூப் கிடச்சிருச்சு. இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்வால்வ்டாக இருக்கையில் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருப்பீங்க, மென்டலாகவும் ஃபிட்டாக இருப்பீங்க. யார் ஒருத்தர் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களோட ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறப்ப. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இப்போ 10th வரைக்கும் நான் டீமில் இருந்தேன், இந்த ஷட்டில் காக் நல்லா விளையாடுவேன், ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. பிடி பீரியடுங்கிற ஒன்று அவங்க டைம் டேபிளில் இருக்கவே இருக்காது. பிடி வாதியார்னா யார் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தொபுக்கடின்னு காலேஜில் போய் ஸ்போர்ட்ஸில் போய் கலந்துக்கோ, ஒரு டீமில் ஜாயின் பண்ணுன்னா கொஞ்சம் நம்ம மேலேயே நமக்கு சந்தேகம் இருக்கும், நம்ம நல்லா விளையாண்டுருவோமா, அங்கே போய் டீமில் நம்ம செலெக்ஷனுக்கு போயிட்டு அவமானப்பட்டு வந்துடுவோமா, நல்லாவே விளையாட மாட்டேங்கன்னு திட்டிப்பிடுவாங்களோ அப்படிங்கிற பயம்லாம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அங்கே இருக்கவங்க போல உங்களை விட சுமாராக விளையாடுறவங்களா தான் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போங்க, கண்டிப்பாக நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. ஸோ தட் டோன்ட் ஹெசிடேட் டு ஜாயின் இன் எ டீம். பர்டிகுலராக உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்குது, ஃபுட்பாலா, வாலிபாலா, கிரிக்கெட்டா, என்ன டீம் இருக்குது, அதில் நீங்கள் எதில் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க, போய் ஜாயின் பண்ணுங்கள்.
who knows, you may lead your college team in future. எதிர்காலத்தில் நீங்கள் தான் கேப்டன் ஆகலாம், நீங்கள் தான் அந்த டீமையே லீட் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தட் பி பாசிட்டிவ், ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது என்ஜாயபிளாக இருக்க போகுது. ஹெல்ப்ஸ் யூ டு பி ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி ஃபிட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் லுக் உங்களுக்கு வந்துடும். அப்படி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கும்போது கொழுப்பெல்லாம் உடம்புல இருக்காது. அப்படி அழகாக நீங்கள் ஸ்லிம்மாக ட்ரிம்மாக ஆரோக்கியமாக பார்க்கும்போதே யாருடா இது அப்படின்னு 4 பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்கள் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறும். ஸோ தட் அந்த அட்ராக்டிவ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கும்போது அப்படி டக்கின்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பார்க்கறதுக்கு ஸோ ஹவு ஃபிட் ஹீ இஸ் ஃபிசிக்கலி அப்படின்னு தோணும் போதே உங்கள் மேலே ஒரு அட்டென்ஷன் என்டையர் காலேஜுக்கு வரும்போது அது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயமா இருக்கும்ல. கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, கிவ் யூ டிசிப்ளின். டிசிப்ளின் தான் ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். ஸோ டிசிப்ளினை வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கொடுக்கும். ஒரு பாடம் படித்து டிசிப்ளினாக ஆகிறத விட, ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்களை டிசிப்ளினாக ஆக்கிறத விட, ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அழகாக டிசிப்ளினாக கற்றுத்தரும். டெய்லி 4:30க்கு ட்ரைனிங்க்கு போகணும்ப்பா, ஸோ 4:30க்கு அங்கே வந்து நீங்கள் ஆஜராகிடுறீங்க. டிசிப்ளின் அங்கேருந்து ஆரம்பிச்சிடுது. ஸோ தட் ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்டாக இருங்க. சார் எனக்கு விளையாடலாம் வராது, எந்த விளையாட்டுமே தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஃபைன் ஆர்ட்ஸ். அந்த ஃபைன் ஆர்ட்ஸில் என்னெல்லாம் வரப்போகுது? டான்ஸ், மியூசிக், ட்ராமா, மைம், ஷார்ட் ஃபிலிம்ஸ், எதில் உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், ஆனால் அன்னோட்டிஸ்டாக போயிடக்கூடாது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, நான் எந்த ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் காலேஜில் இல்லை, டான்ஸில் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் இல்லை, அதே போல் மியூசிக்கில் இல்லை, எனக்கு எந்த மியூசிக்கும் வாசிக்க தெரியாது, அப்படி ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணலை. பட் ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னா ஃபேஷன் பரேட் வச்சாங்க. அப்போ எனக்கு முடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கோர முடியாக இருக்கும். அந்த எனக்குன்னு ஒரு ஐகானிக் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல் நான் வச்சுருந்தேன் காலேஜ் படிக்கும்போது, பர்டிகுலராக யூஜி படிக்கும்போது. ஸோ தட் நான் பிஷப் ஹீவர் காலேஜ் திருச்சியில் யூஜி படிக்கும்போது அங்கே வந்து ட்ரெஸ் கோட்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், இப்படி தான் ஹேர் இருக்கணும், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கும் அங்கே. ஸோ தட் டிஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்லாம் அலௌடு, ஹேர் எப்படி வேணால் விட்டுக்கலாம், சடா முடி கூட வச்சுக்கிட்டு போகலாம், எல்லாமே அலௌடு. அப்போ நான் ஹேர் வந்து கொஞ்சம் ஐகானிக்காக வச்சுருப்பேன். அப்போ ஃபேஷன் பரேட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் ஃபெஸ்ட்டு, இன்டர் ஹாஸ்டல் காம்படிஷனுக்கு ஃபேஷன் பரேடில் எங்கள் டீமில் ஒரு ஆள் குறையுது. ஏன்னா அந்த நடந்து வந்துட்டு அப்படி லைனாக நிற்கும் போது சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்கணும். அப்போது என்னை வந்து அந்த டீம்லேருந்து ஒரு லீட் பண்ணுறவர் வந்து, நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, ஜஸ்ட் நடந்து வந்துட்டு வர்றது தான் அப்படின்னதும், நான் டான்ஸ் ஆட போகிறதில்ல, மியூசிக் பண்ண போகிறதில்ல, ஆக்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து வந்து போய் அவங்க சொல்கிற மாதிரி நிற்க போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கும் ப்ராக்டிஸ்லாம் போணுச்சு. அந்த டே எக்ஸாக்டாக அந்த ஹாஸ்டல் காம்படிஷன் டேவும் வந்துச்சு. இன்டர் ஹாஸ்டல் காம்படிஷன், மொத்தம் 4 ஹாஸ்டல் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ எங்கள் ஹாஸ்டலில் டான்ஸ் இருந்துச்சு, மியூசிக் இருந்துச்சு, எல்லாம் மைம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பரேட், ஃபேஷன் பரேட். ஸோ அதில் நான் நடந்து வந்ததும் அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த அன்னைக்கு எங்கள் டீம் வந்து ரன்னர், அதாவது செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டோம். அதுவே எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். எங்களுது வந்து எங்கள் ஹாஸ்டல் வந்து ரன்னராக வந்திருக்கு. ஃபோட்டோலாம் பிடிக்கிறோம், பிரின்ஸிபல்லாம் வந்து உட்கார்றாரு, எல்லாம் வரிசையாக நின்று ரன்னர் டீம் அப்படின்னு சொல்லி அந்த கப்லாம் வாங்குகிறோம். ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே காலேஜில் நான் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த அளவுக்கு பாப்புலர் ஆயிடலாம் நம்ம. டான்ஸ்லையோ மியூசிக்லையோ ஏதோ ஒரு ஃபைன் ஆர்ட்ஸில் இருந்தோம் அப்படின்னா, அல்லது ஸ்போர்ட்ஸில் இருந்தோம் அப்படின்னா இம்மென்ஸ் பாப்புலாரிட்டி கிடைக்கும். அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமே ஒரு தனிங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபையபிளாக இருக்கணும், எல்லாருக்கும் நம்மளை தெரியணும். அப்படி இருக்கும்போது நமக்கு அப்படி கெத்தாக இருக்கும். நல்ல விஷயத்தில், நல்ல விதத்தில் நம்மளை எல்லாருக்கும் தெரியணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த மாதிரி லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். And very important, you have to be a social being. Social being na enna sir? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. டெய்லி படத்துக்கு போகிறதுங்கிறது அடிக்ஷன். தியேட்டருக்கு போய் படம் பார்க்கணும் டெய்லி அப்படிங்கிறது பாடம் படிப்புக்கு எடுத்துடும். மந்த்லி ஒரு நல்ல படம் வந்திருக்கு, நம்ம எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணலாம். அப்படிங்கும்போது நான் கூட படத்துக்கு அவ்வளவா போக மாட்டேன். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட், யூ டோன்ட் பிலீவ். 10 பேர் போகிறோம்,
10 பேரில் அந்த படத்தை டு த கோர் என்ஜாய் பண்ணி பார்த்தது நான் தான். சரி, எல்லாம் சொன்னாங்க படத்துக்கு வான்னு பிகினிங்கில் கூப்பிட்டப்ப வரல, அடிக்கடி படத்துக்கும் வரதில்லை, ஏதோ ஒரு படத்துக்கு வந்தால் எல்லாத்தையும் அமைக்கிவிட்டு நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி லிமிட்டடாக தியேட்டருக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அவங்களோட நம்மளும் ஜாயின் பண்ணி போகலாம். அப்போ தான் நம்ம சோஷியலி கனெக்டடாக இருக்க முடியும். அடுத்து ட்ரீட், பர்த்டே ட்ரீட் வைக்கிறாங்க. நம்ம வந்து அந்த பார்பிக்யூ நேஷன் எல்லாரும் 500 ரூபாய் போட்டு நம்ம போய் அங்கே செலிப்ரேட் பண்ணலாம். அல்லது நம்ம வந்து அவங்க வீட்டில் நம்ம ட்ரீட் கொடுக்குறான் ஃப்ரெண்டு, வா போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட் இட் ஷுட் பி என்ன சொல்கிறது, ஒரு ஜென்யூனான ட்ரீட்டாக இருக்கணும். ஆல்கஹால், சிகரெட், தவறான விஷயங்கள் அதெல்லாம் அந்த ட்ரீட்டில் இல்லாமல், அந்த ஒரு பார்ட்டிங்கிறது ஒரு அம்மா அப்பா அந்த பார்ட்டியில் இருந்தால் கூட நம்ம வந்து அவங்க முகம் சொல்லிக்க மாட்டாங்கங்கிற மாதிரியான செலிப்ரேஷன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்யூச்சருக்கும் நல்லது. ட்ரிப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பாதுகாப்பானதாக நம்ம போகிறோன்னா நம்ம சேட்டெல்லாம் செய்யாமல் இந்த மஞ்சுமல் பாய்ஸில் போய் ஒரு குழிக்குள்ளே போகக்கூடாதுன்னா போகிறது, அங்கே தாவக்கூடாதுன்னா தாவறது. இந்த இடத்தை நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பாக இருக்க மாட்டோம், இந்த தண்ணியில் குளிக்காதீங்க, குளிப்போம், இப்படிலாம் பண்ணக்கூடாது. பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் உங்களை பாதுகாப்பை முதல்ல நீங்கள் வந்து உறுதி செஞ்சுக்கணும். அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். பிகாஸ் நம்ம காலேஜ் லைஃப்பில் எங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறோமோ அதுவும் லிமிட்டடாக தான். ஃப்ரெண்ட்ஸோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட் நம்ம மனசே சொல்லும் இந்த இடத்துல நம்ம வந்து எல்லை மீறி போகிறோன்னு. அப்போது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பாதுகாப்பான ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு வரலாம். cheer up with others. ஸோ அண்ட் cheer up others. அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகாட்டியும் பரவாயில்ல, அல்லது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸில் இல்லாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதை போய் பார்வையாளராக உட்காந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். ஒரு தடவை ஆண்டு விழா நடந்துச்சு. முன்னாடி வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க. அவ்வளவு என்ஜாய் பண்ணி அந்த ஆனுவல் டேவை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வாலண்டியர்ஸ், அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரிவார்டு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம போய் நம்மளையும் சேரப் பண்ணிவிட்டு அவங்களையும் சேரப் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணணும். இப்படி தான் காலேஜ் லைஃப் இருக்கணும். ஒரு கான்சர்ட் வைக்கிறாங்க, நம்ம போய் பார்வையாளராக அங்கே இருக்கணும். காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அங்கே நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும் கம்பல்சரிலி, அட்லீஸ்ட் ஆடியன்ஸாக. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ ஃபைனலி கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு, டோன்ட் ஃபர்கெட் த காம்படிஷன் இன் த வேர்ல்டு. நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கோம், ஃபைன் ஆர்ட்ஸில் இருக்கிறோம், தியேட்டரு போகிறோம், ட்ரிப்பு போகிறோம், எல்லாம் போகிறோம். பட் நீங்கள் காம்படிஷனை மறந்துடாதீங்க. த வேர்ல்டு இஸ் ஹைலி காம்படிட்டிவ். பாடத்துலையும் படிக்கிறதுலையும் கண்ணு கருத்துமாக இருந்துட்டு மற்ற டயத்தில் நீங்கள் இந்த என்ஜாய்மெண்ட்டையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ப்ரையாரிட்டைஸ் யுவர் அகாடமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு உங்களோட அகாடமிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த செமஸ்டர் எக்ஸாம்லாம் வருது, அந்த ஃபைனல் எண்ட் செமஸ்டர் எக்ஸாம்லாம் வருதுன்னா அதுக்கெல்லாம் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். இன்டர்னல் அசஸ்மெண்ட்லாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கணும், கிளாஸஸை கவனிச்சுக்கணும். கிளாஸை கட்டடித்து என்ஜாய் பண்ணக்கூடாது. சாட்டர்டே சண்டே லீவ் ஹாலிடேஸில் என்ஜாய் பண்ணலாம். அந்த ஹாலிடேஸில் கூட மண்டேக்கு என்ன நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என்ஜாய் பண்ணணும். அதே போல் பி அவைலபிள் ஃபார் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஸ் வெல் அஸ் டான்ஸு, பாட்டு, ஸ்போர்ட்ஸு, இதுக்கும் அவைலபிளாக இருக்கணும் நீங்கள். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி படிப்புக்கு தான் இருக்கணும். கடைசியாக ப்ராக்டிஸ் குட் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம், இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போகிறது? பேரண்ட்ஸ் உங்கள் கையில் பணம் கொடுக்குறாங்க கொஞ்சம் செலவுக்குன்னு. பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். யூஸ் எ கேலண்டர் டு ஷெட்யூல் கிளாஸஸ், ஸ்டடி டைம் அண்ட் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். இந்த தியேட்டருக்கு போகிறது, பார்ட்டி பண்ணுறது, இதுக்கும் டைம் ஒதுக்கிக்கணும். அதே சமயத்தில் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். தென் நீங்கள் வந்து ஸ்டடிக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இன்றைக்கி கிளாஸில் என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு டிஸ்கஸ் கூட பண்ணலாம். உங்களோட பியர் குரூப்போட உட்காந்து இன்றைக்கி என்ன நடத்துனாங்கிறத ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படிங்கிறதையும் நீங்கள் பண்ணுறதுங்கிறது உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் யூஜி முடிச்சுட்டு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் அவேராக இருக்கணும். ஸோ நம்ம லைஃப்பில் பொற்காலம் அப்படின்னா அது கல்லூரி காலம்தான். அந்த கல்லூரி காலத்தில் என்ஜாய்மெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.